என் அன்பார்ந்த உறவுகளே, இன்னைக்கு தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் எல்லாமே ஓட்டு கேட்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு நல்ல திட்டங்களை நாங்கள் செய்ய போகிறோம், நல்ல செயல்களை செய்ய போகிறோம், மக்களுடைய நலன்களை உயர்த்த போகிறோம்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை முன் வைத்து வர்றாங்க. இப்படி வரக்கூடியவர்கள் பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கும் வர்றாங்க. அப்படி வரக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தொப்புள்குடி உறவுகள், இந்து பெருமக்கள் வேட்பாளராக நிற்கக்கூடியவர்கள் மசூதிக்கு வந்து வெளியே நின்று கையெடுத்து கும்பிட்டு நம்மள்ட்ட ஓட்டு கேட்குறாங்க. இப்படி வரக்கூடியவர்கள் இந்த கையெடுத்து கும்பிட்டு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி வரக்கூடியவர்கள் தொப்பி போட்டுட்டு நம்மள்ட்ட ஓட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, இது சரியான போக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு அபத்தமான போக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தொப்பி போட்டுட்டு அவங்க ஏன் ஓட்டு கேட்குறாங்கன்னா, தொப்பி போட்டால் தான் முஸ்லீம்களுடைய நலம் விரும்பி நலம் சார்ந்து இருக்கிறான், செயல்பட போகிறான் அப்படின்னு நம்ம நம்புவோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நிச்சயமாக அது மிகப்பெரிய அபத்தம். அது ஒரு மாறுவேடம். அவர்கள் இந்துக்கள், இந்துக்களுடைய அடையாளத்தோடு நம்மள்ட்ட வரக்கூடிய சமயத்தில் தான் அது ஒரு நல்ல மத நல்லிணக்கமாக ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் அதை யாருமே இங்கே செய்வது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே இயல்பாக இருக்கிறீங்களா வேட்பாளர்களே, இந்து தோழர்களே, தொப்புள் கொடி உறவுகளே, வேட்பாளர்கள் இயல்பாகவே இருங்க. உங்களது அடையாளம் என்னவோ அதோடையே இருங்க. நீங்கள் ஒரு பொட்டு வைத்து திலகம் வைத்து ஒரு திருநீர் அறையக்கூடியவரா, ஒரு காவி வேட்டி கட்டக்கூடியவரா, அந்த அடையாளத்தோடே நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க, நின்று ஓட்டு கேளுங்க. ஏன்னா உங்களை அடையாளம் காண முடியல. நீங்கள் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யாருன்னே தெரியாமல் போயிடுது. ஆனால் தெய்வ கூறுது உங்களது அடையாளம் என்னவோ அந்த அடையாளத்தோடு பயணிங்க. இதே தான் முஸ்லீம் வேட்பாளர்களுக்கும். சில வேட்பாளர்கள்லாம் தொப்பி கழட்டிட்டு போய் ஓட்டு கேட்குறாங்க. தொப்பி கட்டினா அவர் யாருனே அடையாளம் தெரியாமல் போயிடுது. அப்போ தொப்பியை நீங்கள் போட்டுகிட்டே போய் ஓட்டு கேளுங்க. அப்போ இதற்கு 2 வேறு காரணிகளை சொல்கிறாங்க. என்னென்னா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நான் ஒரு முஸ்லீமாக போனால் கிடைக்காத தயக்கமே வேணாம். காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் எப்படி தன்னை படுத்தி கொண்டார்கள்? தன்னை ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்தி கொண்டார்கள். பழனி பாபா எப்படி அடையாளப்படுத்தி கொண்டார்? தன்னை ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்தி கொண்டார். அப்போ உங்களது தொப்பி தாடி உங்களது அடையாளம். தொப்பி தாடியோடு ஒரு நபர் நல்லதை செய்வார், நல்லதை பரப்புவார், மக்கள் மத்தியில் இணக்கமாக இருப்பார், நல்லிணக்கத்தை பேணுவாருங்கிற அந்த அடையாளம் என்பதே உங்களது முஸ்லீம் அடையாளம் தான். அப்போ உங்களது முஸ்லீம் அடையாளத்தை நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, நீங்கள் ஒரு அடையாளத்தை பின்பற்றி கொண்டிருந்தீர்கள் என்றால், நான் புதுசாக திணிக்க சொல்லலை, ஆல்ரெடி நீங்கள் பல ஆண்டுகளாக தொப்பியும் தாடியுமோடு இருந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் நீங்கள் அதை கழுத்தி வைப்பது என்பது ஒரு முனாஃபிக்தனம், நயவஞ்சகத்தனம். ஸோ உங்களது அடையாளத்தோடு நீங்கள் அடையாளப்படுங்கள். அதை தாண்டி நான் வணக்க வைக்கிறேன், இதெல்லாம் வேறு வகையான விவாதங்களுக்குள்ளே அது போகும். அதை தாண்டி வழிபாட்டு முறைகளுக்குள்ளே நீங்கள் நுழையாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல முஸ்லீமாக நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது உங்களது ஒரு நல்ல பண்பை உங்களுக்கு முஸ்லீமாக இருந்து வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறது எனது கருத்தாக காணப்படுகிறது. ஸோ மாறுவேடத்தில் யாரும் வராதிங்க. ஏன்னா இங்கே நான் அந்த மதத்தை ஏற்றுக்கிறேன், நான் இந்த மதத்தை ஏற்றுக்கிறேன், நான் நாத்தியவாதியாக இருக்கிறேன், இல்லை மதமே இல்லைன்னு சொல்கிறது நல்லிணக்கம் கிடையாது. அவனுடைய மதங்களை பின்பற்ற வேண்டும். அந்த அடையாளத்தோடு மக்கள் மத்தியில் அடையாளப்பட வேண்டும். நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த அடையாளத்தோடு நீங்கள் வாங்க என் மசூதிக்கு, உங்களுக்கான ஓட்டை தாராளமாக அள்ளி முஸ்லீம் மக்கள் போடுவாங்க. ஒரு முஸ்லீம் தொப்பி தாடியோடு இந்து பெருமக்கள்கிட்ட போங்க, பாய் நல்லவர் அப்படிங்கிற அந்த பாய்ங்கிற அடையாளம், நல்லவருங்கிற அடையாளம் அப்படிங்கிற அந்த முஸ்லீம் நல்ல எண்ணத்தோடு அவர்கள் பார்த்து அந்த ஓட்டுகளை போட்டு உங்களை வெற்றி பெற அடையாளத்தை மறைத்து விட்டு ஓட்டு கேட்க வராதிங்க. உங்களது அடையாளத்தோடு வாங்க அப்படிங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுகிறது. மற்றொரு செய்தி என்னென்னா, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் ஒரு செய்தியை பார்த்தேன், ஒரு நிகழ்வு. என்னென்னா, ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, புர்கா அந்த ஹிஜாபோடு ஒரு வணக்க வழிபாடு விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஒரு கோயிலுக்கு வணக்க வழிபாடு, அந்த பூஜை ஜாமானோடு போய் வணக்க வழிபாடில் ஈடுபடுறாங்க. அப்போ இதில் நாம் என்ன விஷயத்தை இங்கே சொல்லணுன்னா, ஒரு முஸ்லீமாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில், நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில், இந்த தேர்தல் காலத்தில் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அந்த இஸ்லாத்தையும் அந்த மார்க்கத்தையும் தூக்கி மூலையில் வச்சுட்டு நீங்கள் சாதித்து எம்எல்ஏவாகி ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது. அது ஒரு பயனும் உங்களுக்கு அளிக்காது. அதனால் இந்த தேர்தல் காலத்தில் நேர்மையான ஒரு முஸ்லீமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து வாங்க, நான் ஒரு தமிழராக இருக்கிறேன், அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அடையாளப்படுத்தி, ஏனென்றால் முஸ்லீமாக அடையாளப்படுத்துவது இந்த மத வெறி செயல்பாடு இல்லை. தங்களை முஸ்லீமாக அடையாளப்படுத்தி அந்த கோட்பாடு கொள்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய சமயத்தில் ஒரு நல்லாட்சியை நீங்கள் கொடுக்க முடியும். ஒரு ஒழுக்க மாண்போடு நேர்மையாக நீங்கள் செயல்பட முடியும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் இறைவனை அஞ்சு செயல்பட முடியும் அப்படிங்கிறதான் பிரதான இலக்காக காணப்படுகிறது. ஆனால் இந்த எலெக்ஷனில் பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறது, அவர்கள் கோயிலில் வணங்குறாங்கன்னா அங்கே ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த கோயிலை போய் தரிசிப்பது, வணங்குவது, அந்த தெய்வத்திற்கு கும்பிடுவது அப்படிங்கிற அந்த அளவு என்பது இது மத நல்லிணக்கம் கிடையாது. நல்லிணக்கம் என்பது நீங்கள் நேர்மையாக இருந்து ஆட்சிக்கு வந்த அப்படின்னா அந்த மக்களுக்கு நலவை மட்டுமே நாடுவது. அந்த கோயிலில் ஒரு பகுதி இடிஞ்சிருச்சா அதை சீர் செய்து கொடுப்பது என்பது உங்கள் கடமை. அப்போ அவர்கள் வெளிப்பாடு விஷயங்களுக்கு உரிமை பெற்று கொடுப்பது அது உங்கள் கடமையாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அவர்களுக்கான கடமையை நீங்கள் செய்யணும், தவிர அந்த வழிபாட்டு விஷயங்களை போய் நுழைவது என்பது மிகப்பெரிய ஒரு அபத்தமாக இருக்குது. இன்றைக்கி பல வேட்பாளர்கள் நம்மளால் பார்க்க முடியுது.
இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாம் மறந்துட்டு அவர்கள் நேரடியாக என்ன பண்ணுறாங்க, அவருடைய வணக்க வழிபாடு விஷயங்களில் இறங்குறாங்க. அப்போ தான் ஓட்டு கிடைக்குன்னு நம்புகிறாங்க. நான் சொன்ன மாதிரி தனது அடையாளத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, வணக்க வழிபாட்டில் விஷயங்களில் போய் கோயிலில் கும்பிட்றது, மாலையை போட்டுக்கிறது, என்ன சொல்கிறது, வழிபாடு விஷயங்களை கொண்டு போய் முன்வைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை இன்றைக்கி அரசியல் களங்களில். நான் தயவு செய்து இது போன்ற விஷயங்களை செய்யாதுங்க அப்படிங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இறுதியாக ஒரு எம்எல்ஏவை பற்றி இங்கே நான் சொல்லணும். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவாத நிகழ்ச்சியில் இந்த எம்எல்ஏவுடைய பேச்சை பற்றி நான் கேள்விப்பட்டேன். எளிமையான எம்எல்ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. இவர் கந்தர்வக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர். சின்னத்துரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். இவர் அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார். இவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு கேட்கக்கூடிய சமயத்தில் 1,50,000 ரூபா பணம் கிடைக்குமாமா. ஆனால் அந்த பணத்தை வாங்கி அவர் செலவு பண்ண மாட்டார். நேராக கட்சியிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாராமா. கட்சி இவருக்கு மாத ஊதியம் எவ்வளோ கொடுக்குதுன்னா 11,250 ரூபா கொடுத்துருக்கு மாத ஊதியம். இந்த ஊதியத்தை வச்சு தான் இவர் குடும்ப வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருக்கார், நடத்திட்டு இருக்கிறார். அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாரு, உடையப்பன் தான் கேட்குறாரு, எப்படி இதை வச்சு உன்னால் ரன் பண்ண முடியுது? இல்லை, இது எனக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையிலிருந்து அவர் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு. அவர் வீடு, அவருடைய அந்த வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது. பெரிய பங்களா அதெல்லாம் கட்டல, எளிமையான ஒரு வீடு. ஸோ அதற்கு என்ன தேவையோ அதற்கேற்றார் போல ஒரு விஷயம். இவ்வளோ கேட்ட பின்னாடி உங்கள் மனைவி உங்கள்கிட்ட கேட்கலையா, இந்த 1,50,000 கொண்டு வரலாம்ல, வாழ்க்கை இன்னும் செழிப்பாக இருக்கணும்? என் மனைவி இதில் தலையிடலை. அவங்க பெருந்தன்மையாக இருக்கிறாங்க. அவங்க ஒன்று கேட்டது என்னென்னா, இந்த பணத்தை என் கண்ணில் காட்டுங்களேன்னு. ஏன்னா அந்த பணத்தை காட்ட முடியாது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நேரடியாக அது கட்சிக்கு போயிடும். என்னோட என் டிரைவர், எங்கள் ஒரு புதிய டிரைவர் வந்திருக்காங்க கட்சியில், அவருக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்கிது, ஆனால் எனக்கு இது போதும் அப்படின்னு கேட்கும்போது, மனைவியை பற்றி கேட்கும்போது, மனைவி 100 நாள் திட்டத்தில் வேலைக்கு போய்ட்டு இருக்கிறாங்க. பெரிய ஷாக்கு. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார், 100 நாள் திட்டத்துக்கு மனைவி வேலைக்கு போகிறாங்கங்கிறது பெரிய ஷாக்காக இருக்குது. மேலும் வீட்டில் ஆடு மாடுகளை வளர்ப்பதுன்னு சொல்லிட்டு இன்னும் சின்ன சின்ன தொழில்களையும் மனைவி செய்கிறாங்க. எனக்கு இது எளிமையான வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ, இந்த கந்தர்வக்கோட்டையுடைய எம்எல்ஏ சின்னத்துரை சொல்கிறார் அப்படின்னா, இது போலத்தான் ஒரு எம்எல்ஏ இருக்கணுங்கிறது நமது ஆசை. நான் அதுக்குன்னு பெரிய அளவில் சம்பாரித்து நீங்கள் வீடு கட்டுறது, பணக்கார பெரிய பில்டிங் கட்டுறது, நல்ல சொகுசான வாழ்வை, இதெல்லாம் விமர்சனம் செய்யலாம். உனக்கு கிடைக்குது செய்கிறான், உனக்கு கிடைக்கல செய்யலாம், அவ்வளோதான் வித்தியாசம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த எளிமை இருக்குல்ல, கிடைச்சும் நான் செய்யலை, நான் எளிமையாக இருக்கிறேன், இந்த பணம் எனக்கு இது போதும் அப்படிங்கிற அந்த போதும் என்ற மனநிலை இருக்குல்ல, அந்த மனம் யாருக்குமே வராது. ஸோ இந்த சின்னத்துரை, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சின்னத்துரை அந்த எம்எல்ஏவுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைக்கி இருந்திருக்கிறார். நாம் நபிகள் நாயம் காலத்தில் பேசியிருப்போம், இயேசுபிரானுடைய காலத்தில் பேசியிருப்போம், பல்வேறு புராணதான காலங்கள், அந்த காலகட்ட காலங்களில் இப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நம்ம பேசியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிகழ்காலத்தில் இப்படி ஒரு நபர் இருக்கிறாருங்கிறது உண்மையாகவே பெரிய ஆச்சரியம் தான். இன்றைக்கி ஒரு கொஞ்சம் பணம் கூட கிடச்சிருச்சுன்னா என்ன ஆட்டம் போட்டுருக்குறாங்க. ஆனால் பெரிய அளவில் பதவிகள் கிடைத்தும் அவர் பெரிய லெவலில் அதை பயன்படுத்திக்கல. அவர் சொல்கிறாரு, தேர்தலுக்கு நான் 1 ரூபா செலவு பண்ணல, எங்கெங்கே போனாலும் கேண்டிடேட் கந்தர்வக்கோட்டை அந்த மக்கள் நன்கொடையாக கொடுத்தாங்க 500,000, அதுதான் நான் எலெக்ஷனுக்கே பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். உடையப்பன் சொல்கிறாரு, இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய சமயத்தில் இவர் நேராக ட்ரெயினை பிடிச்சி இறங்கி சென்னையில் பஸ்ஸை பிடிச்சி எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு அங்கே நாங்கள் கார் அனுப்பிச்சி வச்சு அந்த காரில் தான் வந்தாருங்கிறாங்க. எவ்வளவு எளிமை பாருங்களேன். ஸோ இந்த தன்மையை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ களத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இது போன்ற நிலையில் அதுக்குன்னு செலவே பண்ண வேணாம்னு சொல்ல, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல செலவு செய்யுங்கள். ஆனால் நாம் எதற்கு இங்கே எம்எல்ஏவாக இருக்கோம், மக்களுக்கான சேவை இந்த 5 ஆண்டுகளை எப்படி நிகழ்த்த போகிறோம் அப்படிங்கிறத கூடுதலாக செய்யணும். குறிப்பாக இன்னும் கூடுதலாக முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இன்னும் கூடுதலாக அந்த இறைச்சத்தின் வெளிப்பாடாக எப்படி இருக்கணும்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், இது எம்எல்ஏங்கிறது இங்கே பெருசாக இந்த ஒரு பதவி அப்படின்னு தெரியலாம், ஆனால் இறைவன் கொடுத்த அமானிதமான ஒரு பொறுப்பு. இதை நாம் உயிருள்ள வரை சரியாக பயன்படுத்தணும். நம் தேவைக்காக, நம் வளர்ச்சிக்காக இல்லாமல் இந்த பதவி இந்த அதிகாரத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு அவன் பார்க்கின்றான் என்ற இறையச்சத்தோடு 5 ஆண்டு காலம் அந்த தொகுதியை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகணும், நேர்மையாக இருக்கணும், லஞ்ச லாவணியம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உறுதிப்பாட்டை ஒவ்வொரு முஸ்லீம் எம்எல்ஏவும் எடுக்கணும் அப்படிங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுகிறது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.